இளைஞர் லாக்அப் டெத் சம்பவத்தில் 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தங்க நகை மாயமான விவகாரத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் லாக்அப் மரணம் அடைந்தார். இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல தலைவர்களும் காவல்துறையின் இந்த போக்கிற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். திமுக இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். அவரிடம் பேசலாம். வணக்கம் சல்மான். தற்போது இளைஞரின் இந்த லாக்அப் மரணத்தை தொடர்ந்து தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் கோவிலில் தற்காலிக பணியாளராக பாதுகாவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் அந்த காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவர் விசாரணை முடிந்து உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் அவர் இருந்ததாகவும் அதனால் தான் காவல்துறையினர் விசாரணையின் போது தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரமானது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஒரு குற்றச்சாட்டில் ஒரு இளைஞர் மீது புகார்கள் வந்தால் அந்த புகாரில் விசாரணையின் பொழுது ஏற்கனவே இதுபோன்ற விசாரணையின் பொழுது துன்புறுத்தக்கூடாது என நீதிமன்றமும் சரி மனித உரிமைகள் ஆணையமும் பலமுறை வலியுறுத்துகிறது. காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களும் உத்தரவுகளும் கூட வழங்கப்படுகிறது. ஆனாலும் கூட காவல்துறையினர் இதுபோன்ற பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக இதுபோன்ற புகார்களில் விசாரணை என்ற பெயரில் இளைஞர்களை கடுமையாக தாக்குவதால் உயிரிழப்பு சம்பவமும் தொடர்ந்து வருவது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த திருப்புவனம் கோவில் தற்காலிக பணியாளரான அஜித்குமார் விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் தங்க நகை கொள்ளை தொடர்பாக தான் அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவரையும் சரி அந்த அஜித்குமார் மற்றும் அவருடைய சகோதரர் நவீன் இருவரையும் அவருடைய நண்பர் 5 பேர் என 7 பேரையுமே அவர்கள் ஒரு காரில் ஒன்றில் தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு கண்மாய் பகுதியில் தான் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்தும் போது காவல் நிலையத்திலோ இல்லை சம்பந்தப்பட்ட அந்த கோவில் போன்ற இடங்களிலே விசாரணை நடத்தியிருக்கலாம். ஆனால் அருகில் உள்ள ஒரு கண்மாய் பகுதிக்கு அழைத்து சென்று இது போன்ற விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுவும் காவல் நிலையத்திற்கு பின்பு கொண்டு வரப்பட்டு காவல் நிலையத்தில் அந்த அஜித்குமாருடைய சகோதரர் நவீன் முன்பாகவே அஜித்குமாரை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று நவீனை முழங்கால் போட வைத்து அவரையும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நவீன் அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தினால் அவருடைய சகோதரரான நவீன் உண்மையை சொல்லுவார் என்ற ஒரு காரணத்திற்காக அப்படி ஒரு காரணத்தை கூறி அடித்து கொண்டு தொடர்ந்து உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள் என அவர்களிடம் தொடர்ந்து காவல்துறையினர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து காவலர்கள் விசாரணை என்ற பெயரில் தாக்கியதன் காரணமாக அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் தற்பொழுது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 6 காவலர்கள் தனிப்படையை சேர்ந்த 6 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து மதுரை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை மேற்கொண்டாலும் கூட அந்த 6 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். உடனடியாக அந்த 6 நபர்களையும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அதே போன்று அந்த உயிரிழந்த அஜித்குமாருடைய வீட்டிற்கு அரசு பணி வழங்க வேண்டும். அதே போன்று இந்த விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சல்மான் நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.